தாய் தமிழுக்கும் தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இக்காணொலியை கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் என் அன்பு வணக்கம். தினமும் 2 PYQ பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நாள் 10வது நாள். இன்றைக்கி 2 கொஷின் பார்ப்போம். 19வது கொஷின், தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரலாம். ஒரு படத்தில் எல்லாமே ஜோக்கராக தான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தாங்க, எல்லாமே தமிழ் சொல் கொடுத்துட்டு இதில் தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இது பிறமொழி சொல்லும் இருக்குது. ஓகே, இதில் தமிழ் சொல் என்ன அப்படின்னா மணிமொழி தாங்க. மணிமொழி தான் தோழ தமிழ் சொல். மற்றதெல்லாம் பிறமொழி சொல். அது தமிழ் சொல் என்ன அப்படின்னா இதெல்லாம் தான். அனுமதி எதுக்கு தோழ தமிழ் சொல், இசைவு அப்படின்றது தான். ஈசன் அப்படின்னா இறைவன் அப்படின்றது தான். குபேரனுக்கு தோழ தமிழ் சொல் என்னன்னா பெருஞ்செல்வன். இதெல்லாம் தான் தமிழ் சொல். மற்றதெல்லாம் இதெல்லாம் பிறமொழி சொல். இங்கே எது ஆன்சர் அப்படின்னா மணிமொழி அப்படின்றது தான் ஆன்சர், டி. ஓகே, அடுத்து 20வது கொஷின். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருந்தாத இணையை சுட்டுக அப்படின்னு கேட்குறாங்க. பொருந்தாத இணை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த சைடு இருக்கிறது எல்லாமே 5 திணைகள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த 5 திணைகள். இந்த சைடு குத்துக்கத்து என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஒரு நாளை 6 கூறா பிரித்தாங்க. அது என்னென்ன அப்படின்னா காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை அப்படின்ட்டு. அதில் இந்த நிலத்துக்கு செட் ஆகிற சிறுபொழுது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குறிஞ்சி. குறிஞ்சிக்கு யாமம் அப்படின்ற சிறுபொழுது தான், இது ரைட்டு. முல்லைக்கு மாலை, இதுவும் ரைட்டு. மருதம் அப்புறம் வரேன். நெய்தலுக்கு ஏற்பாடு, இதுவும் ரைட்டு. ஓகே, இப்போ மருதம் இந்த திணைக்கு எந்த சிறுபொழுது வரும் அப்படின்னா மருதத்துக்கு வைகறை அப்படின்ட்டு வரும். மருதத்துக்கு எது சிறுபொழுதுன்னா வைகறை தான். அப்போ இதுக்கு நண்பகல் கொடுத்துருக்காங்க. நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இதில் எது மிஸ் ஆகுதோ அதுதான் இதுக்கு திணையாக அமையும். நண்பகலுக்கு எது திணை அப்படின்னா பாலை தான். இந்த பாலை நிலை தான் இந்த நண்பகலுக்கு வரும். ஓகே, இன்றைக்கி 2 கொஷின் பார்த்தாச்சு. நாளைக்கு 2 கொஷின் பார்ப்போம். நன்றி.